119 89 ஸ்டார்ட் அந்த ஒரு பத்தி 89வது வசனத்திலிருந்து எண்பத்தி ஒன்பது கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தி நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை வீசி நான் உம்முடைய துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வார்த்தைகளை கடந்து தட்டி உற்சாகமாய் பாவனை துதிக்கிறேன், சோதனைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நன்மையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளில் அது உங்களுடைய வாழ்க்கையை இந்த வேளாண் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சங்கீதத்துக்கு 96 சங்கீதத்தை வாசிக்கிறோம். அதிலே முதலாவது வசனமாகிய கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் வானங்கள் எங்க இருக்குது? எத்தனை வானம் இருக்குது? 7 வானம்.
ஒரு வானத்துக்கு 7 வானம் இருக்கிறது, 7 லோகம் சொல்லுவாங்க. அதான் 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 சொல்லுவாங்க. அது வானங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதா? அப்ப அப்படி சொல்லும் பொழுது 3ஆம் வானம் வரைக்கும் இருக்கிறது அதிக நிச்சயமா இருக்கு. அறிவியை சொல்லுகிறது கலைக்கிட முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க, எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அதேவுடைய அனந்த ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்து இருக்கிறது அப்படின்றத வசனத்தை நான் காத்து நடத்தும்படிக்கு சகல பொல்லாத வழிகள் கால்களை விளக்குகிறேன் அப்படின்னு இந்த வசனம் குறித்ததான ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறால் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து செல்ல முடியும். ஆமென். ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை எல்லா மனங்களிலும் எதிர்பார்க்கிறோம். நிலையா எப்பொழுதும் ஒரு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கணும், எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டு இருக்கணும், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்ம சம்பூர்ணமா இருக்கணும் அப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை நம்ம இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இல்லையா? இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? உங்களுக்கு இருக்கா? இருக்கா? ஆமென். அல்லேலூயா. அப்படி நிலையான ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் மாம்சமாகிறது, மாம்சம் தான் தேவனாக இருந்து சேர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, இந்த வசனம் என் கால்களுக்கு நீவும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு நம் பாதைகளில் கடந்து போகக்கூடிய ஒரு லைட்டா நம்ம. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப தூரம் நம்ம போகிற பாதைகள் ரொம்ப கடினமான பாதைகளா இருக்கும், இருள் சூழ்ந்த பாதைகளா இருக்கும், ஒரு திகில் நிறைந்ததா இருக்கும். ஆனா அப்பேற்பட்ட திகில், அப்பேற்பட்ட இருளை நாம் கடக்க வேண்டுமானால் நமக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு பாதைக்கு தீபமாக வெளிச்சமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தின் வசித்த வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுலமாக என்ன பண்ணதா? வசனம் பேதையை ஞானியா மாற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உங்களுடைய கற்பனைகளை கைகொண்டு என்னை என் சத்துருக்களில் அதிக ஞானம் உருவாக்குகிறீர்கள், அவைகள் நிர்ணயிக்க இருக்கிறது. அதிக ஞானம் இந்த கற்பனைகளின் கட்டளைகளின் இந்த வசனங்களை கைகொள்வது நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட இந்த நிலையான இந்த வசனம் இந்த நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்குமா அப்படின்னா நிலைத்திருக்கும். ஆமென். ஆனா அது நிலைத்திருக்க கூடாதபடிக்கு நமக்கு ஒரு எதிரி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன எங்கேயோ எதையோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. நல்லா பணி ஆயிடுச்சு, சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்கல்ல கொடுங்க, இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா ஏதாவது போக வேண்டியது இருக்குங்க அப்படின்னு சில பேருக்கு காலையில வரக்கூட முடியாத அளவுக்கு முக்கியமான வேலை கூட என்ன பண்ணும், சில நேரங்கள்ல ஏற்படும். எங்கேயோ இருக்கணும், நம்ம இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கோம். உடனே நம்ம ஏன் சபைக்கு வரும்? தேவனுடைய ஆராதிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையை கேட்கல. வார்த்தை என்ன வேதம் சொல்லுகிறது? இந்த வார்த்தை வானத்திலிருந்து விழுகிற நடித்து போதும், அது பூமியை அழைத்து பிறகு நுழைத்து அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க? எல்லா வேலையும் செய்து முடித்த பிறகு என்ன பண்ணும்? ஆவியா என்ன பண்ணுவோம்? அப்படிதான் போகும் இல்லையா? அப்படிதான் இந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையில வரும்பொழுது, இந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையில இந்த வசனம், இந்த வாக்கு தத்துவங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை நமக்கு எப்பயுமே என்ன பண்றோம்? இருக்கிறோம். இருக்குதா அப்படின்றது நம்ம வரும், கேட்கிறோம், ஒரு முறை போறோம், பக்கம் பக்கமா எடுத்து வச்சுக்கிறேன் திருப்தியாகிட்ட. இருந்தாலும் கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில கிரிய செய்யறதுக்கு நாம் அனுமதிக்கிறோமா அல்லது இந்த வசனம் வாழ்க்கையில் கிரிய செய்யாதபடிக்கு என்ன நடக்கிறது? இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். மொழி விருதுக்கு வசனத்தை கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது தேடி என்ன பண்ணுவோம்? இதை வாசிக்கிறோமா? அல்லேலூயா. இதை மேன்மைப்படுத்து. கிறிஸ்தவத்துடைய அடிப்படை மேன்மைகள் தான் வேத வசனம் தான்.
இந்த வேத வசனத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் அந்த உயர்வான கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாபெரும் ஒரு தேவை இருக்கலாம், பெரிய விஷயம் இருக்கலாம், பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியுமா நீங்க நினைக்கலாம். வேதம் விபதமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமை உள்ளவர் அவர். அப்படின்னாலே வேதம், அவர்களாலே தேவனுடைய வார்த்தை. எவ்வளவு வார்த்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க எல்லாரும்? என்ன வச்சிருக்கீங்க கையில எல்லாரும்? வேதாகம் வச்சிருக்கீங்க. வேதாகமத்துல என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யாரு? தேவனுடைய வார்த்தை எது? ஒவ்வொருத்தருடைய இயேசு என்ன பண்ணி இருக்கீங்க? கடவுளில் ஏறி இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையில வச்சிருக்கீங்க. யாரை வச்சிருக்கீங்க? இயேசுவை கையில வச்சுக்கிட்டு அப்படியே எங்கேயோ யோசிக்கீங்க. யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? இயேசுவையே பார்க்கணும். அவர் முகத்தை பார்த்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என்ன பண்ணாரு? உற்சாகமாய் கேளுங்க. என்ன பண்ணாரு? அப்படியே மந்தமா கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையில வார்த்தையில விசுவாசம் என்ன பண்ணிடுவான், அப்படியே அதை எடுத்துக்கொண்டு போயிடுவான். அவ்வளவுதான். அதுதான் நீங்க வந்ததும் வேஸ்ட், உட்கார்ந்ததும் வேஸ்ட், கேட்டதும் வேஸ்ட், எல்லாம் என்ன ஆயிடும்? வேஸ்ட் ஆகும். பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிச்சு, இந்த வார்த்தை எனக்காகத்தான் பேசுறாரு, இந்த வார்த்தை எனக்காக தான் வந்திருக்கிறது, இந்த வார்த்தை எனக்காகத்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நாம ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. 2 பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வளமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன பண்ணிருக்காரா? கொடுத்திருக்காரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் தேவன். இந்த வேத வசனம் உங்களுக்கு பயத்தை என்ன பண்ணிடும்? போக்கிடும். இந்த வேத வசனம் உங்களுக்கு என்ன பண்ணிடும்? பயத்தை போக்கி பலவீனமா வந்திருப்பீங்கல்ல, அதே ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். ஒரு விட்டு அப்படியே பழுத்து போகும்போது கும்பகாரம் வந்து தூங்கலாம், இல்ல அப்படியே விட்டோம்னா அப்படியே ஒரு பக்கமா சாஞ்சின்னு இருக்கலாம். உடனே அப்படிதான் இருக்கும். வயசாகுது அப்படியே ஓடுறோம் 1000 பலவீனம் உடம்பு யாரும் போக சொல்ல முடியாது. இருந்தாலும் பலவீனங்கள் என்ன பண்ணும்? அந்த வார்த்தை என்ன பண்ணிடும்? பலவீனங்களை நீக்கி உங்களை பலவான்களால் மாற்றக்கூடிய ஒரு பேராற்றல் எதுக்கு இருக்குது? இந்த வார்த்தைக்கு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தெரிந்த புத்தியை உங்களுக்கு என்ன பண்ணிக்குமா? இந்த வார்த்தை, இந்த வாழ்க்கையை நடந்த இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் தேவனிடத்தில் நாம் செல்லும்படியாகக்கூடிய ஒரு தெரிந்த புத்தி, பொல்லாப்புக்கு விலகுகிற தெரிந்த புத்தி என்ன பண்ணும்? இந்த வார்த்தை என்ன பண்ணிவா? கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. என்ன பண்றானா? எடுத்து யாரு வருவாங்க? அப்படியே விட்டோம்னா யாரு இருப்பாங்க பக்கத்துல? அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? சாத்தான் வந்து அந்த வசனத்தை எடுத்து போட முடியுமா முடியாதா? போட முடியல. அது யார் இடம் கொடுக்குறது? அப்போ இந்த வார்த்தைய எடுத்து போட முடியும். அப்ப எவ்வளவு வார்த்தையை அவங்க எடுத்து போட்டுக்கலாம்? எவ்வளவு வார்த்தையை கேட்போம், எவ்வளவு வாழ்க்கையில வந்து கிரை செய்திருக்கிறது, எவ்வளவு வார்த்தை நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. எடுத்து போட முடியுமா முடியாதா? புரியுமா? புரியும். அல்லேலூயா. அப்போ அது எடுத்து போடக்கூடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சாக்கரை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதே பாருங்க 2 யோவான் 14ஆம் வசனம் ஒன்று சொல்றாங்க.
நம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். பலவான்களா இருக்கிறதுனால் தேவ வசனம் விதித்திருக்கிறதுனால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருந்தால் உங்களுக்கு விரும்புகிறேன். 2 நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயிக்கலாம். என்ன இருந்தா அவங்களால ஜெயிக்க முடியும்? தேவ வசனம் உங்களில் நிலைத்து இருக்குமானால் நீங்க என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை, உங்கள் வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? நம்பணும். நிலைத்திருக்கிற இந்த வார்த்தை நம்பணும். அல்லேலூயா. ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்புறோமா அல்லது சாஸ்திரிய வார்த்தையை நம்புகிறோமா அப்படின்றத நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் உண்டான கேள்வி. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் உங்க வாழ்க்கையில பயம், நீக்கி பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ஏராளமான பயங்கள் இருக்கு. உங்க வாழ்க்கையை குறிச்சதான பையன், எதிர்காலத்தை குறிச்சதான பையன் இருக்கும். யோபு 3:22 சொல்றாரு, வயத காரியம் எனக்கு என்ன பண்ணிச்சான்? தேவதான். அல்லேலூயா. அதே மாதிரி நீதிமன்றம் 12:25 மனுஷனுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தைகள் அதை என்ன பண்ணுவான்? மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா பேசி அதிகமா உருவாடி அதையே நம்முடைய வாழ்க்கையை தியானமா கொண்டு இருப்போமானால் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும்? மகிழ்ச்சியான காரியங்கள் இருக்கும். ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய பயங்கள் நீங்களும் அப்படின்னா இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை இந்த வார்த்தை தான் நமக்கு. அல்லேலூயா. 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 ஆமா. அல்லேலூயா. அதேதான் பாருங்க, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணிருக்கோம். எத்தனையோ காரியங்களை நம்ம பயமா இருந்த காரியங்களையும் நம்ம பலவீனமா இருந்த நேரங்களையும் ஏதாவது மிஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல்கள்ல இந்த வார்த்தை நமக்கு பெரிய பலமாகவும் உற்சாகமாகவும் இருந்திருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட வார்த்தை தான் வானங்கள் என்ன பண்ணிருக்கான்? நிலைத்திருக்கிறதா? அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு விஷயத்துக்கு யோவான் எழுத சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11. இது பாத்தீங்கன்னா மரித்த லாசருடைய ஒரு சம்பவம். ஆமென். அல்லேலூயா. ஆமா. 44 வரும். அதுக்கு முன்னாடி பாருங்க 31 30 இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் நம்மை சந்திக்க இடத்தில் இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்ட யூதர்கள்
மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவருக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுக்க மாட்டாள் என்றார். அல்லேலூயா. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட நூலர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துக்கம் நேரம் அடைந்து, அவளை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரு என்றார். அல்லேலூயா. 35 வாசகம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ நேசித்தார். அவர்களில் சிலர் ஏகப்பட்ட அதிசயங்கள் நடத்தினவர்கள் இவனை சாதாரண இருக்க கூட பார்க்க வச்சாரு, உடனே நடக்க வச்சாரு, பிசாசு பிடிச்சவனை விடுவித்தாரு. ஆனா இவங்க சாதாரண இருக்க பண்ணிருக்கலாமே அப்படின்னு வந்து இங்க வந்து சம்பவம். யூதர்களுடைய இந்த சம்பவம் வந்து பார்த்தா இறந்து 3 நாள் கழிச்சுதான் என்ன பண்றாரு ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, 3 நாள் கழிச்சுதான். ஏன் அப்படின்னா யூதர்களுடைய ஒரு முறைமை என்ன அப்படின்னா, இறந்தவங்க வந்து ஒரு 3 நாளுக்கு அவங்க ஆவி அங்கேயே சுத்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நடந்திருந்தா இப்பேற்பட்ட வாதங்கள் எழும்ப இயேசு அனந்த ஞானம் உள்ளவர் என்பது நாம் இந்த இடத்துல இருந்து அறிந்து கொள்ள முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இது நடந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சொல்றாரு, அப்போ இயேசு மறுபடியும் நமக்குள்ளே கலங்கி கல் எடுத்துக் கொண்டிருந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதில் ஒரு கல்லை வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அல்லேலூயா. மரித்தோருடைய சகோதரியை மாற்றால் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றார். இயேசு அவரை நோக்கி, விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவர் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களிடம் இதை சொல்லியிருந்தால், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரக்க சத்தமிட்டு கூப்பிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சம்பவம் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் இயேசுவின் உள்ளிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அதே வார்த்தை தான் நமக்குள்ள, அதே வசனம் தான் நமக்குள்ள என்ன பண்ணுது இருக்குது. இந்த வார்த்தை வானங்களில் எங்கு இருக்குது, எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்கிற வார்த்தை மாம்சம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? அவர் சொல்றது ஆதி முதற்கொண்டு நான் என்ன பண்றேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எங்க இருக்கா? நான் என் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்பாக இயேசு எங்க இருந்தாரு? ராதாகிருஷ்ணன் இந்த பேருக்கு நான் பிறப்பதற்கு முன்னாடி நான் எனக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. இயேசு எப்படி வார்த்தையா இருந்து மாம்சமானாரோ, நாம் எல்லோரும் வார்த்தையா இருந்து மாம்சமானோம். அவங்க எங்க இருந்தவங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கணும்ல. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எங்க இருந்திருக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லோரும் வார்த்தையாக என்ன பண்ணணும்? வார்த்தை தான் தேவனுடைய அனந்த ஞானத்தினால் என்ன பண்ணிருக்குது, எல்லாம் மாம்சமாய் உருவாகி என்ன பண்ணும், இவனால் பிறப்பான் என்று கர்த்தர் என்ன பண்ணலாம், தொகை எழுதினார் அப்படின்னு வசனம் இருக்கு. யார் இங்க பிறக்கணும்னு நீங்க என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. யாருக்கும் தீர்மானிக்க முடியும்? கர்த்தர் தான் தீர்மானிக்க முடியும். அப்படி அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்,
இங்கே உருவாகி வந்திருக்கு. இப்பேற்பட்ட இந்த வார்த்தை வாழுகள் என்ன பண்ணியிருந்தது? நிலைத்து இருந்தது. தேவனிடத்தில் இந்த வார்த்தைகள் இருந்தது. இந்த வார்த்தை மாம்சமாய் உருவானது. அதே போன்று இந்த உலகத்துல இந்த வாழ மண்டலங்களில எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகள் என்ன பண்ணிருக்குது? நிலைத்திருக்குது. அதுல உங்களுக்கான வார்த்தைகளும் நிலைத்திருக்கிறது. அது ஒருபோதும் என்ன பண்றது கிடையாது, அது கீழே விடுகிறது இல்ல. என்ன பண்ணது? மனிதனுக்கு உண்டான வார்த்தை எங்க இருந்தது? கதை முடிஞ்சுச்சா எல்லாம் நினைச்சாங்க இல்லையா? அவன் செத்துலாம், இனி என்ன பண்ண முடியாது, அவனால உயிரோடு வளரவே முடியாது. ஒருவேளை நீங்க நினைத்திருக்கிற காரியங்கள், வாழ்க்கையில ஏதாவது ஒரு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காரியங்கள் அது முடிஞ்சிருச்சு, இனி அது நடக்கவே நடக்காது, அது அவ்வளவுதான், அதோட கதை க்ளோஸ் அப்படின்னு நினைத்து இருப்பீர்களானால் தேவனுக்கு சுத்தமான தேவனுடைய அளந்த ஞானத்துக்கு உட்பட்ட எந்த காரியமும் வாழ்க்கையில் நடக்காம என்ன பண்ணாது, முடிந்து போகாது. அப்படி முடிந்து போயிருக்கிற முடிஞ்சிருச்சு, நீ நம்ம வர முடியுமா, வாழ முடியுமா, போக முடியுமா, எதிர்பார்க்க முடியுமா, நடக்குமா நடக்காதான்னு இருக்கக்கூடிய எந்த காரியங்களா இருந்தாலும் உங்களுக்கு உண்டான வார்த்தை இந்த வாழும் மண்டலத்தில் என்ன பண்ணுது? இந்த வானத்தில தேவனுடைய வார்த்தையாய் வசனமாய் நிலைப்பு இருக்கிறது. அவனுக்கான வார்த்தை எங்க இருந்தது? அவனுக்கான வார்த்தையா எங்க இருந்தது? வானில் நிலைத்திருந்த அவனுடைய வார்த்தை இருந்தது. இயேசு வருகிறார், வந்து என்ன பண்றாரு? லாசரு எழுந்து வெளியே வா என்றார். ஒற்றை வார்த்தை அவனை மீட்கிறது. ஒற்றை வார்த்தை அவன் குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குறது. இந்த ஒற்றை வார்த்தை அவங்களுக்கு உண்டான எல்லா கசப்புகள், எல்லா கவலைகளையும் மாற்றி என்ன பண்ணுச்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இயேசுடைய வார்த்தை வந்து வாழ்க்கையில செயல்படுறதுக்கு ஒரு காரியம் இருந்தது. என்ன இருக்கு தெரியுங்களா? மரியாள் நல்ல பங்கு தெரிந்து அல்லேலூயா அல்லேலூயா. என்ன பண்ணாருக்கு முன்னாடி? மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்கக்கூடிய அனுபவம் அவளுக்கு இருந்தது. அந்த வார்த்தையின் மேல அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த வார்த்தையின் மேல அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த வார்த்தையின் மேல எந்த காலத்திலையும் அந்த வார்த்தை வெல்லும் அப்படின்ற ஒரு திட நம்பிக்கை அவளுக்குள்ள என்ன பண்ணுது இருந்தது. மற்ற அந்த வார்த்தை அவளுக்குள்ள இருந்தது நிமித்தமா அவளுக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. அந்த வார்த்தை அவளுக்கு இருந்தது நிமித்தமா அவளுக்குள்ள அந்த அன்பு இருந்தது. அந்த வார்த்தை அவளுக்கு இருந்தது நிமித்தமா அவளுக்கு தெரிந்த புத்தி என்ன பண்ணிருக்கோம், நிச்சயமா இருந்திருக்கும். அப்படி இருந்ததோட விளைவுதான் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. ஆண்டவர் வராது. அந்த நல்ல பகையை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தெரிந்து கொண்டது நிமித்தமா அவங்க வாழ்க்கையில அவங்க வீட்டுல அதை தெரிந்து கொண்டது உங்கள் நிமித்தமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் நிமித்தமா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் நிமித்தமா உங்க சுற்றம், உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். காரணம், நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இருந்ததோட விளைவுதான் மரித்த ஒருவரை தேவன் என்ன பண்றாரு, அதே வார்த்தையை கொண்டு என்ன பண்றாரு, எழுப்புறார். ஆமென் அல்லேலூயா. இப்படி ஏராளமான காரியங்கள் தேவன் வேதத்துல அல்லது எல்லாமே பார்த்து தேவனுடைய வார்த்தையினால்தான் அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கை நடக்க வேண்டுமானால் வானங்கள் நிலைத்திருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை ஒரு நிச்சயமாக வாழ்க்கை நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு பயத்தை நீக்கும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள தீராத ஒரு ஆழமான அன்பை உருவாக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெரிந்த புத்தியை உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த வார்த்தை கொடுக்கும். இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் வாசிப்போம், இந்த வார்த்தையை தியானிப்போம், இந்த வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம், இந்த வார்த்தைகளை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை நாம் கேட்காதபடிக்கு, இருதயத்தை உள்வாங்கி கொள்ளாதபடிக்கு இதை பிடிங்கி போல சாத்தான் சத்துரு உங்களுக்கு அருகாமையிலே இருப்பான். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த வார்த்தைய ரொம்ப ஜாக்கிரதையா வாங்கி கொள்ளணும். அசதியா அந்த வார்த்தையை கேட்க கூடாது. ஏதோ தூக்க மயக்கத்துல இந்த வார்த்தையை கேட்க கூடாது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு கவனம் அப்படியே கடந்து போயிடக்கூடாது. இந்த வார்த்தையை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். இந்த வார்த்தைக்கான ஒரு கணத்தையும் மரியாதை நீங்க கொடுக்கணும். இந்த வார்த்தை
இந்த வானங்களில் நிலைத்திருக்கிற வார்த்தை உங்களுக்கான வார்த்தை நிலைத்திருக்கிறது என்று சொல்லி சமீபத்தை ஆசிரியர் முடிக்கிறது. சொன்னாங்க ஏதோ பேசிட்டாங்க பிரயோஜனமானது என்னதான் பிரயோஜனம் என்னதான் பேசினாரு. அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிற வேற யாராவது அப்படியாவது நீங்க பதில் சொல்றீங்களா? தேவனுடைய வார்த்தை எங்க இருக்காங்க? வானங்களிலே நிலைத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை. வானத்திலே நிலைத்திருக்கிற வார்த்தைய உன் வாழ்க்கையில நிலைக்க செய்து உன்னுடைய பொறுப்பு. இப்ப சொல்றத கவனமா கேட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணிருப்ப? உன் இருதயத்துல அதை நான் விட்டு அது மாதிரி திரும்ப திரும்ப சொன்னாரு, ஞானத்தானம் கேட்காதீங்க, மந்தமா கேட்காதீங்க. வந்ததே வார்த்தை கேட்கணும். எத்தனையோ வார்த்தைகளை நம்ம வெளியே கேட்கணும். சங்கீதம் 19:7 வாசித்து பார்த்தீங்கன்னா செத்தவனை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வேதம் தான். கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமா என்ன பண்ணா? செத்து போனா என்ன பண்ணாங்க? நாரி போனதை நறுமணம் உள்ளதாக மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு தான் உண்டு. அந்த வார்த்தை சபை சபைதான் சத்தியத்திற்கு தூணும் ஆதார். அஸ்திவாரமே சபைக்கு எதுனா வசனம். இந்த வசனம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் தான் உன்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனம் இல்லாம பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒரு நாள் நீ காணவே முடியாது. உன்னை பரிசுத்தப்படுத்திக்க உன்னால முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எங்க போய் வாங்குறது? மூட்டை மூட்டையாகுது எனக்கு பாவம். நான் செய்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் அகம்பாவமான செயல்பாடுகள் தேவனை அசட்டை பண்ணின காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டதுக்கு தீர்ப்பு இருக்கு பார்க்காதா? அப்ப அந்த தீர்ப்புல இருந்து நான் விடுவிக்கப்படணும், அதால அழிக்கப்படணும். எப்படி அழிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை. இந்த ரத்தம் எங்க போய் வாங்குது? பரலோகத்துக்கு போகணும். யாரு எங்க போலாம்? எப்பதான் என் கர்மம் தொலையும்? எப்பதான் என் பாவம் போய் நான் பரிசுத்தமான் என்ற நிலையில வரணும்? எப்பதான் நீதிமான் என்று சொல்ற நிலையில வரணும்? எப்பதான் என் சந்ததி செய்யும்? எங்க வச்சிருக்கிறாரு? நான் சொல்ற வார்த்தை வான மண்டலத்துல ஸ்பீட் ஆகிடுச்சு. எத்தியோப்பியில ஒளிபரப்பு பண்ணலாம். அது தேசம் முழுவதுமாக நடைபெற்ற போதா?
அப்ப ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை பல தேசங்களுக்கு போகுமானால் கர்த்தர் சொல்ற வார்த்தை போகுமா போவல? அப்ப அந்த வார்த்தை எங்க இருக்கு? உன்னை சுத்திகரிக்கிற வார்த்தை எங்க இருக்கு? உன்னை பலப்படுத்துற வார்த்தை எங்க இருக்கு? இனி ஒன்றும் நடக்காது என்று சொல்லி முடிக்கு போன வாழ்க்கையை துவக்கக்கூடிய வார்த்தை எங்க இருக்கு? எல்லாம் யார் கையில இருக்கு? முதல்வர் சொன்னாரு, அவர் வார்த்தையா இருந்தாரு. அந்த வார்த்தை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நிறைய பேர் எடுத்து கீழே போட்டுருக்கீங்க, நிறைய பேர் எடுத்து எங்கேயாவது வைக்கிறீங்க, அது மேல ஒரு செல்போனை தூக்கி வைக்கிறீங்க, அது மேல தூக்கி மூட்டு கண்ணாடி வைக்கிறீங்க, எல்லாம். இப்ப ஏன் எங்க இருக்கிறாரு? அது தெரிஞ்சுன்னா போறப்ப 4 வாட்டி 8 வச்சு போகுமா? பிள்ளைங்க மெதிக்கிட்டு விழுவுமா? நமக்கு என்ன தெரியல, இந்த வார்த்தையும் தெரியல, அதை எப்படி பெற்றுக்கொள்வதும் தெரியல. இது தெரிஞ்சிருந்ததுன்னா ஆவிக்குரிய மறுமலர்ச்சி எப்பவோ எழுப்புதல் எப்பவோ பத்தி நேர்த்திருக்கும் சபையில இன்னைக்கு வளர்ந்த சபைகள் செத்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வசனம் இன்னும் நிறைய பேருக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய காரியத்தை செய்துதான் இருக்கு. ஆனா உயிர்ப்பிக்க வேண்டிய ஜனங்கள் என்ன பண்ணலன்னா உயிர்ப்பிக்கப்படல. ஆண்டவர் சொன்னாரு, பக்தி மதத்துக்கு செய்தது நீ என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணலாம்? கேள்வி பாருங்க, மத்திய 21, 22 வாசித்து விசுவாசம் உள்ளவர்களாக எப்படி விசுவாசம் உள்ளவர்களா மாறுவோம்? இந்த விசுவாசம் எப்படி நம்ம உருவாகணும்? என் ஜெபம் விசுவாசத்தினால் உண்டாக்குற ஜெபம் தானா? மூல அறிவில் இருந்து புறப்படுகிற ஜெபம் தானா? ஏதோ ஜெபிக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா என் ஜெபம் நிச்சயமா கேட்டு பதில் சொல்லுங்க, நிச்சயத்தில் நான் ஜெபிக்கிறேன். எப்படி என் ஜெபம் விசுவாசம் உள்ளவனாகி ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்க, அப்பொழுது அது முன்கூட்டாய். அப்படிதான் இருக்கு அந்த வசனம். அப்ப எப்படி விசுவாசம் உள்ளவனாக பார்த்துக்கிறேன்? விசுவாசம் கேள்வினால வரும் சொல்லிட்டு ரோமர் 10:18 இருக்கு. அப்ப வேத வசனத்தை நீ வாசிக்கும் போதே ஒரு கேள்விக்குரிய போட்டு பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உனக்கு பதில கண்டுபிடிக்காம எதுல வளரணும், எதுல வளரணும்? வீட்டுல அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும். நீ வாசித்ததுக்கு விளக்கத்தை கத்த சபையை உனக்கு கற்றுக்கணும். சில வசனங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கு, சில வசனங்கள் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஆழங்கள் அதிகமா இருக்கு. அந்த ஆழத்தை ஆழம் கூப்பிடும் அந்த வசனத்தின்படி உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய இடம் தான் சபை. அப்ப அந்த சபைக்கு வரும்போது ஏனத்தாலும் வந்துடக்கூடாது. ஒவ்வொரு பகுதியும் தேவனை மையப்படுத்துகிறது. இப்ப ஆராதனான்னு ஒரு பகுதியை கொடுக்கிறோம், 4 பாட்டு தெரியும் எனக்கு, 4 பாட்டு நான் பாடிடணும்னு அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. ஆராதனையில தேவனுடைய பிரசனத்தை உணரணும், தேவ சமூகம் இறங்கணும். அப்ப என்ன பானபலியா நான் ஒப்பு கொடுக்கலன்னா ஏற்கனவே என்னை பலிபடுத்துறேன். அது தேவன் எந்த பகுதியில பேசுவாரோ உணர்வு ஆரம்ப ஜபத்துல பேசலாம், ஆராதனையில பேசலாம், பாடல் பகுதியில பேசலாம், ஒருவேளை சங்கீத ஞானத்துல பேசலாம், காணிக்க கொடுக்கிற ஞானத்துல பேசலாம், சாட்சியில பேசலாம், வேத வசன செய்தியில பேசலாம். ஆனா தேவன் பேசுகிறார்.
இது தேவன் தான் பேசினாருன்றது உனக்கு எப்படி தெரியும்னா வேத வசனம் உனக்கு தெரியும். இந்த வசனத்தை உனக்கு நீ சொந்தமாக்கி கொள்ளணும், உரிமை பாராட்டணும். இந்த வசனம் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. எந்த மனுஷனுக்கும் அந்த சக்தி கிடையாது, வசனத்தை தவிர வேற வழியே கிடையாது. முதல் வாரம் அந்த சகோதரி சாட்சி கொடுத்தது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனைக்கு அவங்க ஆசிரியர் அடிக்கடி சபைக்கு வரவங்களும் கிடையாது. பாரம்பரியமா எங்க இருக்குது, அவங்க என்ன பார்க்கணும் நினைச்சு செல்வி வீட்டுக்கு நான் போகும்போது கேட்டு வந்துட்டேன். உடனே ஜெபம் பண்ண அர்ஜென்ட்டா போனேன். நாங்க உடனே ஜெபிக்க என்ன முடியாது, உட்கார ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி இப்ப போ ஆடுறது. ஆனா என்ன சாட்சி? இப்ப நான் சாட்சி சொல்றதா அப்படின்னு சொல்றேன். அவங்க தான் சொன்னாங்க நான் வந்து சபையில சாட்சி சொல்றேன். சரி வந்து சொல்றேன். டாக்டர்களை விரமித்து போகிற அளவுக்கு யூட்ரஸ் ஆபரேஷன் சொல்லி ஆபரேஷன் பண்றதுக்கு ரத்தம் கம்மியா இருக்குது, ரத்தம் இன்னும் ஏற்றணும்னு சொல்லி இவ்வளவு காரியங்களை பேசிட்டு கடைசியில யூட்ரஸ் ஆபரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு ரத்தம் டெஸ்ட் பண்ணும்போது 12% ரத்தம் ஏறி என்ன பண்ணிருக்கு. அவங்களுக்கு 14 வரலாம் ஏறணும். வேலைக்கு எவ்வளவு இருக்கலாம் இருக்குன்னா ஒரு 10 இருந்து 14 வரலாம் என்ன ஒரு நாள். ஆனா ரொம்ப கம்மியா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, திருப்பி கேட்கறாங்க, இப்ப எடுத்து டெஸ்ட் தானா யார் பார்த்து கேட்டாங்கன்னா நான் சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க ஆட்சின்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சுதான். இப்ப நான் பேசுனது தேவனுடைய வசனம் தான். அவங்களுக்கு கிரியை செய்ததுன்னா நானல்ல, வசனம் தான் கிரியை செய்யும். இப்ப நாம அவருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்கு காரணம் என்ன பயன்படுத்தின மாதிரி உடனே பயன்படுத்துவார். இந்த வசனம் யாருக்குள்ள இருக்கணும், யாருக்குள்ள இருக்கணும், அது உனக்குள்ள இருக்கணும். வானத்துல இருக்கிற வசனத்தை உங்க வாழ்க்கையில நிறுத்தினா அது அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அது பெரிய காரியங்களை செய்யும். அப்ப எனக்குள்ள வசனம் இருக்கு, எனக்குள்ள விதை இருக்கு. இந்த விதையை வச்சு நான் என்ன பண்றது? விதைப்பு இருந்தா அறுப்பு முடியும். விதைப்பு இருந்தீங்கன்னா நீ விதைச்சினா நிச்சயமா அறுவடை இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு விதை இருக்கு, ஆனா என்ன பண்ணல. அப்ப விதைய மாத்திரம் வச்சுக்கின்னு ஒண்ணு இல்ல களஞ்சியங்கள் காலியாகுதுன்னா எப்ப நிரம்பும்? பலத்த காலகட்டங்கள் எல்லாம் இதற்கு தேடி போயிருக்கிற எசேக்கியான மீட்டிங் 10 நாள் கவனிங்க. அப்பனா 10 நாள் போனோம்னா பெரிய காரியம். அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஜெபம் பண்ணி அனுப்புவார். ஆனா ஒண்ணு சொல்லி அனுப்புவார், வார்த்தையில பெற்று இருக்கிறீங்க, நேரா பைபிள்ல வீட்டுல போய் வச்சுட்டு முறையும் கிடக்காதீங்க. தேவை உள்ள ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. இருக்கிறவங்க இடங்கள்ல என்ன இருக்கிறாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, தேவன் உங்களை நடத்துவார். பெற்று இருக்கிறத மற்றவனுக்கு பகிர்ந்து கொடுங்க. விதைங்க வார்த்தைய. அன்னைக்கு விதைக்கும் போது கண்ணீரோடு தான் விதைக்க போது பண்ணணும் கிடையாது. ஆனா இப்ப அறுவடை காலத்துல எப்போ விதைச்சுதானா பலன் இங்க எங்க கிடைக்கும்? நான் மறந்து போனவங்கன்னா இதெல்லாம் போயிடுச்சு. எத்தனையோ வருஷங்கள் ஆட்சின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப யாரு தர்றாங்க? ஏன் யார் மறந்தாலும் கருத்தர் பார்க்க மாட்டாரு. எஜமானன் அவர் தான், எஜமானன் அவர் தான். அப்ப நீங்க விதைச்சீங்கன்னா அறுவடை உங்களுக்கு இருக்குது, உங்க வாழ்க்கை மேன்மையாக இருக்குது. இதை விதைக்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டிய வேலை எல்லாம் கிடையாது. இந்த வசனத்தை நீ கையால கற்றுக்கொண்டீங்கன்னா எல்லா நிலையிலும் கருத்தரோட கருத்தரோட சங்கீத தியானத்துக்காக நன்றி. இப்ப பார்த்து எப்படி கேட்காதீங்க, யாரு பேசினாலும் அது கருத்துடைய ஆளுகளை பார்க்காதீங்க. கடந்த நாட்கள் இப்ப என்ன சொன்னாங்க,
அவர் என்னதான் பண்ணுவாரு, என்னதான் பேசுவாரு? வாய் திறந்து பார்த்து மோகன் என்ன பேசுவாரு? இவர் என்ன பேசுவாரு? 10 பேர் நடத்துற ஊழியக்காரர் அவர் என்ன பேசுவாரு? ஏன் அவர்கிட்ட கேட்கிற அளவுக்கு அந்த ஆர்வமும் தாகமும் விசுவாசமும் இந்த 10 பேர் நடத்துற ஊழியக்காரன் பேச மாட்டேங்குது. கிரியை செய்யறது யாருடைய வார்த்தை? யார் வார்த்தை? அவர் பேசுறாரு, விசுவாசமா தான் பேசுறாரு. அப்ப எந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? ஆனா கேட்கிற விசுவாசம் உனக்கு இருக்குன்னா அதனால ஏன் கேட்டாரு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இதை செய்ய வல்லமை எனக்கு உண்டு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஏன் அப்படி கேட்டாரு? சில பேர் கேட்பாங்க, ஆனா விசுவாசிக்க மாட்டாங்க. விசுவாசிக்காம உடனே பெற்றுக் கொள்ள முடியும். விசுவாசம் கேள்வினால வரணும், கேள்வி தேவ வசனத்திலிருந்து வரணும். வசனத்திலிருந்து வராத எதுவுமே விசுவாசம் சொல்ல முடியாது. அப்ப அந்த விசுவாசம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசனம் எங்க இருக்குன்னா வானங்களில நிலைத்து எங்க இருக்கு? எங்க நினைச்சிருக்கு? அப்ப நினைச்சிருக்கிற வார்த்தைய விசுவாசத்தோடு வாழ்க்கைக்கு நீ சொந்தமா எடுத்துக்கொண்ட அது உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அது உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். புல் அறுப்புண்ட புல்லின் மேல பெய்கிற அந்த பனியை போல நினைச்சு, எப்படி மழை நினைச்சு ஒன்னு அழிவு உண்டாக்கிடும், இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கிடும். 2 காரியத்தை அது செய்யும். அதிகமா பெஞ்சினா வெள்ளமா மாறினா காஞ்சி போன இடத்தையும் நல்லா பெருகி அது செழுமையா மாற்றவும் அதனால முடியும், அழிக்கவும் முடியும், ஆக்கவும் அதனால முடியும். இப்போ வாழ்க்கையில ஆக்கணுமா அழிக்கணும்? என்ன பண்ண கவனமா கையாள கத்துங்க. நல்ல சங்கீத தியானம் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க வாசித்தீங்க, ரெடியா இருங்க. ஒவ்வொரு காரியமும் நாங்க தான் வளரும் போதெல்லாம் நாங்க ஜெபிச்சுட்டு போவோம். ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு பகுதி கிடைக்கணும். நான் பண்ணா ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணும், விடியற்காலத்துல எழுதி ஜெபம் பண்ணும். ஏதாவது ஒரு பகுதி கிடைக்கணும். ஆனா கிடைச்சாலும் நீங்க அதை பயன்படுத்த கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அப்படி நாங்க ஏக்கத்துல இருக்கோம், கிடைக்குமா? அப்படி கேட்டாலும் ஒரு 1/4 மணி நேரம் பேசினா எங்களை 1/2 மணி நேரம் எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. கொலையா கண்டுபிடிச்சு பேசுவாங்க. ஒரு கொலையை நம்ம சொல்லல, 1000 கொலை பேசுறீங்க நீங்க. என்ன பண்ணல, உங்களை என்கரேஜ் பண்ணதான் செய்யறேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாரு, நீ அவங்க பண்ணாம என்ன பண்ணாது. அப்ப எங்க வளரணும்? இங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கேயுமே போய் வரலாம், எங்கேயுமே போய் பேசலாம். எந்த இடத்துல போனாலும் கர்த்தரை பயன்படுத்துறதுக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி கொடுத்து சாட்சி நேரம் கர்த்தர் சாட்சி ஆண்டவரை பயன்படுத்தும். பசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முதல் இந்த நாள் வரைக்கும் கண்ணீர் இமை காப்பவர்கள் காத்து எங்களை வழிநடத்தி வருகிறார். அநேக தேவைகள், எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். கர்த்தருக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம். அநேக பலவீனங்களிலும் அவர் பலனா இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வியாழக்கிழமை வேலைக்கு போயிருந்தேன், மடிப்பாக்கத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிமெண்ட் மூட்டை அதெல்லாம் கொஞ்சம் மீந்துச்சு, அது ஃப்ரண்ட்டில் வச்சேன். சரி, நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தேன்ட்டு இன்னொருத்தரை நம்ம வேலைக்கு வந்திருந்தாரு, அவரை வண்டியை ஓட்ட விட்டேன். வண்டி ஓட்டி நான் பின்னாடி உட்காந்தேன். நாங்கள் ரோட்டில் டேர்ன் பண்ணி வந்துட்டு இருந்தோம், ஒரு இன்னோவா காரு. நான் அந்த டேர்னிங்கில் திரும்பும் போது என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து என்னை இடிச்சிட்டேன். என் கால் வந்து அப்படியே மாட்டிக்கின்னு அந்த இதில் போச்சு. நான் கத்திட்டேன். அப்புறம் அவன் போயிட்டு அங்கே நின்றுட்டான். நான் அவ்வளோதான், நான் கால் ஏதோ போச்சு அப்படின்னு நினச்சேன். என் கால் வந்து என்ன ஆச்சுன்னா, பைக்கில் வந்து இது பண்ணி என் ஃபுட் ரைசர் இருக்கு, அந்த ஃபுட் ரைசரில் குத்தி அப்படியே நின்றுச்சு. வண்டி ஆனால் உள்ள இன்னும் உட்காந்து அங்கே இருந்தான். பார்த்தா என்னடா ஐயோ அவ்வளோதான் போல இது கால் அப்படின்னு பார்த்தா ஒரு ரத்தம் வந்தது, லேசான அடி தான். அப்புறம் காலை கீழே வச்சேன்.
அப்பா உடனே அவ்வளோடா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் காலையில ஜெபிச்சுட்டு போனேன், வேதம் வாசிச்சுட்டு தான் போனேன். ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தேவன் அதை நீக்கி ஒரு சின்ன காயமா என்ன அதை இது பண்ணாரு. என்ன அவர் தான் பாதுகாத்தார். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சகோதரனுக்கு போன வாரத்துக்கு முன்னாடி கணக்கு ஜாகிரதையா இரு, காரியம் சரியா இல்லை நடி பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல இருந்து போனதுனால தீங்குக்கு கர்த்தர் தனிப்பிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியா நிற்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கவனமா கேட்டு நடக்கும் நடந்த காரியமாக இருக்கின்றத ஜாக்கிரதை பண்ணீங்க. ஏதோ ஒன்று சொல்லுவதற்காக எனக்கு தேவன் வார்த்தையை தரமாட்டேன். புறப்படுகிற வார்த்தை அவர்களும் சொல்லி எனக்கு திருப்பி சொன்னேன். அதனால நரேஷ் பிரச்சனை அதிகமா வராம மாதிரி இருக்கும். உனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையா கஷ்டப்பட்டு சொல்லி காலத்தை நிறைவேற்றி அந்த காலத்தை இருக்கிறதுனால சபையான கையினுடைய இது இப்படியாப்பட்ட தீமைகள் வராதபடிக்கு காத்த பாதுகாக்கணும். எல்லா நிலையிலும் காத்து துணைக்கணும். அதுக்காக நிறைய சாட்சி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நிறைய நேற்று அமாவாசை பேர் நடக்குது. வெளியத்தை வந்து ஜாக்கிரதாக இல்லையா? பேசுங்க. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். யாரு இருக்கிறா? அவன் மாம்சமா ரத்தம். அது யாரு இருக்காரு? அவனுடைய நோக்கமே நம்மளை அழிக்கணும், கொல்லணும், நம்முடைய எல்லா ஆளுக்குரிய நிறைவேற இருக்கிற ஆசீர்வாதம் நடந்து விடணும். இதுதான் அவனுடைய நோக்கம். இப்ப இந்த எதிரி மாம்சம் அல்ல. எதிரி யாரு இல்லை? மாம்சம் அல்ல, ஆவிதான். இப்ப ஆவிக்குரிய நிலையில இருக்கிற எதிரிய எப்படி சண்டை போடுவோம், எப்படி செய்வோம்? மாற்றம் பட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். அதை எல்லாம் தப்பு பண்ணிக்கலாம். அதை எனக்கு எல்லாம் விரோதம் அது அடிப்பது. அது மாம்சம். ஆவியா இருக்கிறது எப்படி அடிக்கிறது? எல்லாருமே யார் எதிரி? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். யாருக்கு எதிரியா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கான யாரு? அப்ப அந்த எதிரியுடைய வேலை என்னன்னா அழிப்பதும் கொள்ளுவதும் திரும்புவதும். என்ன வேலை? இப்படியாப்பட்ட எதிரிய எப்படி சண்டை போடுறது, எப்படி அவனை மேற்கொள்றது, எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது, எப்படி மற்ற ஜனங்களை காப்பாற்றது. பத்து வருஷமானாலும் நான் அப்படியே உட்காந்து ஏற்று போவேன்னா 10 விஷயம் தெரியுது. நீ வளர்ந்திருந்தீங்கன்னா தேவன் வளர்ச்சி கேட்ட காரியத்தை கணக்க தேவன் நிச்சயமா கேட்ட. நீ வளரணும்ன்றதுக்குதான் சபை. எல்லாம் நான் இது ஒன் அல்ல, நானே எல்லாம் பண்ணி போறதுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ந்தீங்கன்னா சில விசுவாசிகள் தொடர்ந்து உங்களை விட்டுட்டு உங்களுக்கு பின்னால ஜெபம் பண்ணி நம்ம வேலை. ஏராளமான ஜனங்கள் பிரச்சனை மத்தியில இருக்கிறாங்க, போராட்டத்துல இருக்கிறாங்க, வாழ்வா சாவான இருக்கிறாங்க, ஆளுக்குரிய நிலைகளில வளர முடியாம இருக்கிறாங்க, உலக காரியத்துல ஏற்றும் தாழ்வும் நிறைந்தவங்களாக இருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க வாழவே எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. தேவ நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய நோக்கத்தையே அறியாம இன்னைக்கு மதித்து நிறைய பேருடைய கண்களை பிசாசுக்குள்ள இல்லை. இவங்க எப்பதான் தெளிவடைவாங்க? பொறுப்பு யார் செய்தது?
இதுல வளர்றதுக்கு தான் அந்த கூட்டம். ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எதுக்குல பாருங்க. சம்பவத்துல 2:4 அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு எது நடந்தாங்க. நீங்க எதுல நிறைய நினைக்கிறீங்க? பணத்திலையா, வசதி வாய்ப்புலையா, சுக வாழ்க்கையிலையா, ஆடம்பரமான வாழ்க்கையிலையா, எதுல நிறைஞ்சது? எது முக்கியம்? ஆவியில நிறைஞ்சிருக்கிற அனுபவம் எவ்வளவு இருக்கு? நீ அப்போஸ்தலர் அதிகாரத்தை நிறைய படிச்சீங்கன்னா சீஷர்கள் அப்போஸ்தலரை குறித்து அதிகமா சொல்லப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு இடங்களிலும் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் ஆவியில நிறைந்திருந்தார்கள். இது ஒரு நாள் பிரச்சனை கிடையாது, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், அப்படி நிறைஞ்சினால்தான் தண்ணீர் கொண்டு வரக்கூடிய சோதனைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை நடத்தி என்ன பண்ணணும். அப்ப இன்னைக்கு எதுக்கு உங்களுடைய பிரயாசங்கள் அதிகமா நீங்க செலவழிக்கிறீங்க? அழிந்து போவதற்கா, அழியாமல் உள்ளதற்கா? நேரம் ஃபுல்லா எதுக்கு ஓடுது? உலக காரியத்துக்காக ஓடுது.